பாடலின் 552 552 ஆவியின் அனலடைவோம்ங்கிற பாடல். பாடலின் 552.
எங்கள் சர்வ வல்லமையுள்ள பரம தந்தையே, உமக்கு முன்பதாக நாங்கள் பணியும்படி, நாங்கள் குனிந்து நிற்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற மனதிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை மனதார துதித்து பாடி தொழ வந்திருக்கிறோம். எங்கள் தொழுகை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, இந்த நாளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு எங்களை அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக நம்முடைய ஆராதனையில் பங்கு பெறுகிற விசுவாசிகளையும் வரவேற்கிறோம். நம்முடைய தெய்வீக ஆராதனை ஆரம்ப பாட்டாக யாவரும் எழுமி நின்று நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 28வது பாட்டை பாடுவோம். பாடல் எண் 28. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகா தபராபரவஸ்து, மாசனுகா தபரா மரவஸ்து. நேசகுமாரன் மையான கிறிஸ்து, நேசகுமாரன் மையான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையும் தருள் தந்தன், அந்தரவான் தரையும் தருள் தந்தன். சுந்தர மிகுந்த சவோந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவோந்தரநந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க. மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, அடியார்கள் உம்முடைய பாதப்படியிலே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நல்ல ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி தந்து அதிலே நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வரவும், உம்மை போற்றி பாடவும், துதித்து பாடவும், உம்முடைய வசனங்களை கேட்கவும் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்தருளும். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நீர்தாமே முற்றுமாக மன்னித்தருளும். எங்களுடைய பாவ கரைகளை நீக்கி உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பரத்திலிருந்து அறிவையும் ஞானத்தையும் தந்தருளும். எங்களுடைய திருச்சபையிலே சுகவீனமாக இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகவீனத்தை நீர்தாமை போக்கியருளும். பண கஷ்டத்திலும் மன கிளேசத்திலும் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மன பாரத்தை போக்கியருளும் பரமபிதாவே. எங்கள் ஊரிலே யார் யாரெல்லாம் சுகவீனமாக பலவீனமாக பண கஷ்டத்திலும் மன கஷ்டத்திலும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக எங்களுடைய ஆராதனையில் பங்கு பெறுகிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வேண்டுதல்களை நீர்தாமே நிறைவேற்றியுள்ளோம். விசேஷமாக இன்று எங்களுடைய மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் ஆட்கள் பிள்ளைகள் பரீட்சை எழுதுவதாகவும் ப்ராக்டிக்கல் முடிந்ததாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீர்தாமே அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும் படித்த பாடங்கள் அந்தந்த நேரத்திலே மனதிலே வந்து பரீட்சை நன்றாக எழுதி எல்லாரும் தேர்வு பெற நீர்தாமே கிருபை கொடுத்துள்ளோம். எங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்தி வருகிற தலைவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவரோடு சேர்ந்து வேலை செய்கிற எல்லா வாத்திமார்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். போதகரை ஆசீர்வதித்தருளும், குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும், அவர்கள் செய்த ஊழியத்தை நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். எத்தனையோ விதமான சாத்தானுடைய சோதனையும் மன சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களும் இந்த உலகத்திலே சுற்றி திருந்தாலும் நீர்தாமே மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு நல்ல போதிக்க கிருபை கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் அவர்கள் பிரசங்கிக்க போகிற பிரசங்கத்தை நீர்தாமே ஆசீர்வதித்து எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கிருபை கொடுத்துள்ளோம். இதோ இங்கு முழங்கால் படி இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்த வேலைகளை ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு வருமானத்தை நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். இப்பொழுதும் நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவி இந்த இடத்திலே அசைவாடுவதாக. எங்கள் மனதை மாற்றியருளும், எங்கள் சிந்தனையை மாற்றியருளும், எங்கள் நடத்தையை மாற்றியருளும். நாங்கள் இங்கிருந்து பிரிந்து போகும் பொழுது ஒரு புது மனிதனாக போகவும், புது ஆத்மாவாக நாங்கள் மற்றவர்களிடத்தில் உம்முடைய அன்பை ஜொலிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துள்ளோம். கடைசியாக அநேக ஆத்மாக்களுடன் நாங்கள் உம்முடைய ராஜ்யம் வந்து சேர எங்களுக்கு கிருபை கொடுத்துள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். மீண்டுமாக தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது.
கடந்த 2 மாதங்களும் நம்மை வழி நடத்தி 3ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் திவ்ய ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கிறோம். ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நாளாந்த தேவைகளும் சந்திக்கப்பட்டதாக நம் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்நேரத்தில் தேவனுக்குரிய பங்கை நாம் செலுத்தும் நேரமும் விசேஷ காணிக்கைகள் இருந்தால் அதையும் கொண்டு வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்நேரத்தில் ஆலய செலவு காணிக்கையை எடுக்கும். காணிக்கைகளுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். உன்னதத்தில் வாசமாயிருக்கும் எங்கள் தகப்பனே, தேவனே, இந்நேரத்தில் ஒவ்வொருவரும் செலுத்திய காணிக்கை நீர் அறிவீர். தேவனே, ஆசையோடும் வாஞ்சையோடும் மனப்பூர்வமாக மன நிறைவோடு செலுத்தப்பட்ட ஒவ்வொரு காணிக்கையும் நீர் தேவனே அறிவீர். அவர்கள் கேட்ட ஆசீர்வாதத்தையும் அவர்கள் கேட்ட அங்கீகரிக்கும் கொடுக்கும்படியாக தாழ்மையோடு மன்றாடுகிறோம். தேவனே, சிறு பாலகர் முதல் முதிர் வயது உள்ளவரை செலுத்தியதையும் அவர்களுடைய நோக்கங்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவை கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம். இந்நேரத்திலும் வாஞ்சையோடும் இருந்தும் கொடுக்க இயலாதிருக்கும் மக்களையும் சந்தித்து அவர்கள் குறைவுகள் நிறைவாகும்படியான தயவை தந்தார்கள். தேவனே, நீரை இந்த காணிக்கைகள் உமது நாமத்துக்கும் உமது நோக்கத்தை பிரசித்திப்படுத்தத்தக்கதாக செலவுப்பட கிருபையினால் எங்கள் ஒவ்வொரு வழி நடத்தீர்.
தேவனே, இங்கு தலைவன் இங்கே இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் ஏற்றுக்கொண்டு தேவனே, நீர் நல்வழியில் நடத்தும்படியாக மகா தாழ்மையோடு மண்டாடுகிறோம். இந்நேரத்திலும் பேச இருக்கும் போதகரை உமது ஆவியினால் நிரப்பியல்லும் உமது பிரசனம் காணப்படத்தக்கதாக நீர் தேவனே பரிசுத்தாவியின் அசைவாடலை உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்த்தியல்லும். பேச இருக்கும் வார்த்தைகள், பேச இருக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பும் தேவனே எங்கள் காதுகளில் வெறுமனே அல்ல, பிரயோஜனம் உள்ளதாக, நன்மை உள்ளதாக, மனப்பாரத்தோடும் மனக்லேசத்தோடும் வந்த நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதத்தை இங்கிருந்து பெற்று செல்லத்தக்கதான தயவை தரும்படியாக இயேசுவின் மூலம் மனத்தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறேன் பரம்பிதாவே, ஆமென். இந்நேரத்திலும் ஒரு விசேஷ பாடலை கேட்க இருக்கிறோம். அந்த பாடல் மூலம் நாம் யாவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். போதகர் குடும்பத்தினர் அந்த பாடலை நமக்கு தர இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடல் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு இருந்தோம். ஒவ்வொரு முறையும் பாடுறதுக்கு வரும் பொழுது யாராகிலும் 2 பேர் பாஸ்டர் நான் இன்றைக்கி பாட்டு பாடுறேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் சரி அவங்கள உட்கார வச்சுட்டு நாங்கள் பாடினது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நாங்கள் மாற்றிட்டே இருந்தோம். இன்றைக்கி யாருமே பாடணும் அப்படின்ட்டு வரல. ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் இந்த பாடலை பாட முன் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது புது கிருபைகள், ஜீவன். அதன் அடிப்படையில் ஒரு பாடலை இந்த நாளிலும் ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் பாடுகிறோம். கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. என்னை நேசிக்கிறேன், உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை நேசிக்கிறேன், உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே.
நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியுடன், ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியுடன், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், இன்னுயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், இன்னுயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில், நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர செல்ல பெயரை, என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர செல்ல பெயரை, வளர்த்தீரே வளவா, உம் நாமம் மகிமைக்காக, வளர்த்தீரே வளவா, உம் நாமம் மகிமைக்காக, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நீர் என்னை நேசிக்கிறீர், உந்தன் உயிரை பார்க்கிலும், நீர் என்னை நேசிக்கிறீர், உந்தன் உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே.
தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மற்றொரு சத்தியத்தை நாம் தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஒரு விசை கூட பிரார்த்திக்கலாம். உன்னதங்களிலே வீற்றிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் உள்ளத்திற்கு வேண்டிய போஷாக்கை எங்களுக்கு தாரும். களங்கம் பட்டிருக்கிற இடங்களை எல்லாம் நாங்கள் சரி செய்வதற்குரிய ஞானத்தை எங்களுக்கு கிருபையாய் தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் பாவம் எங்கள் வாழ்வில் என்ன செய்யும் என்பதை நடைமுறை வாழ்க்கையின் வழியாக நாங்கள் படிக்கும்போது தூயாவியானவர் தாமே எங்களோடு கூட அசைவாடும்படியாகவும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்தில் ஒரு சத்தியத்தை படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். படுத்தினாரா மசி? படுத்தினாரா? இல்லை, அவர் கடினப்படுத்தவில்லை. மாறாக அவர் வெரி குட் உற்சாகப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தவறாக புரிந்து கொள்வதனுடைய விளைவு தேவனுடைய உண்மையான குணத்தையே அது மாற்றி போடுகிறது. ஆண்டவர் கடினப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லி பூர்ஜிகமாக நம்பினாங்க அப்படின்னு சொன்னால், தேவன் கடுமையான தேவன். அவர் யார் பரலோகம் போனோம், யார் நரகத்துக்கு போனோம் அப்படின்ட்டு நிர்ணயிக்கிறவர், பட்சபாதம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி சுலபமாக சொல்லி போகலாம். ஆகவே அது கவனமாக நாம் அந்த வாக்கியங்களை கையாள வேண்டும். வேதம் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. அதை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் புரிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம். இன்னும் இந்த நாளில் மற்றொரு செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கேரளா மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம், கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை இந்த நாளிலே சொல்ல போகிறேன். ரொம்பவும் உண்மை, த்ரில்லிங் ஸ்டோரி, பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜாலி ஜோசப் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாள். யாருக்காச்சும் இந்த சம்பவம் தெரியும்? ஜாலி ஜோசப், சிலர் தலையாட்டுறாங்க. ஜாலி ஜோசப், இந்த ஜாலி ஜோசப் ஒரு நடுத்தர பெண்மணி, நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு என்ன அப்படின்னா, அதிகமாக கல்வி பயிலவில்லை, டிகிரி எதுவுமே கிடையாது, படிப்பு வராது. நம்மளை போல படிப்பு அதிகமாக வர்றதில்லை. நம்மளை போலன்னு சொல்ல விட என்ன போலன்னு சொல்லணும் இல்லை, படிப்பு அதிகமாக வராது. இந்த படிப்பு வராதனால இந்த சகோதரி பெரிய படிப்பு எல்லாம் படிக்கலை. ஆனால் இந்த சகோதரிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் படிப்பில் தான் கம்மி, ஆனால் நான் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையோடு நான் இணைய வேண்டும். இதுதான் அவளுடைய நீங்கா ஆவல். படிப்பு இல்லாதது பரவாயில்லை, ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இந்த ஜாலி சகோதரிக்கு இருந்தது. இந்த சகோதரியும் இன்னொரு குடும்பமும் சேர்ந்து ஒரு திருமணத்திற்கு வருகிறது. திருமணத்துக்கு வரும்பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த ஜாலி யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் அந்த பையன் ஜோசப் யார் அப்படின்னு விசாரித்த மாத்திரத்தில் இந்த நல்ல குடும்பம் சரி என்று சொல்லி திட்டமிட, பெண் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த ஜாலி ஜோசப் அடித்து விட்டுட்டாங்க. நான் அதாவது முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல டிகிரியுடைய பேர் சொல்லி ஒத்துக்க வச்சாச்சு. கதை சொல்லுவாங்கள்ல, 1000 என்ன கதை சொல்லுவாங்களே, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கலாம். ஆனால் சிக்கல் நிறைய இருக்கும், 10000 சிக்கல் இருக்கும். இந்த படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கலை, ஆனாலும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாத்திரத்தில் இவள் போலியாக போய் சொல்லி அநேக டிகிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான்.
சந்தோஷமாக திருமணம் நடந்தது. திருமண வாழ்வு ஒளிமயமாக இருந்தது. சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ்ந்து வந்தார்கள். மாமியார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், கொஞ்ச நாள் போக போக, அம்மா நீ நல்லா படிச்சிருக்கம்மா, உன் படிப்புக்கு நீ என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். இவ்வளோ படிச்சுட்டு நீ வீட்டில் உட்கார்றதுல அர்த்தம் இல்லை. அதனால் நீ குடும்பத்தினுடைய பாரத்தை கொஞ்சம் நீ லகுவாக்குறது போல் இருக்கும். ஆகவே நீ தயவுசெய்து கொஞ்சம் வேலைக்கு போயேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போன போன்னு சொன்ன உடனே மருமகளுக்கு வந்துருச்சு எரிச்சல். ஏன் அப்படின்னா, உண்மையிலேயே படிக்கலை, எங்கே போய் வேலை தேடுறது? பொய்யை சொல்லி தான் திருமணம் பண்ணியிருக்கோம். இப்போ மாமியார் இருந்துட்டு கொஞ்சம் உதவி செய்யுமான்னு சொல்லும்போது நான் எங்கே போய் வேலை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாலி ஜோசப் ஒரு திட்டம் தீட்டினாங்க. என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், இந்த மாமியாரை என்ன செய்யணும், முடிச்சிடணும். இந்த மாமியார் இருக்க போய் தான் ஓயாமல் வேலைக்கு போ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் குளறுபடி உண்டு பண்ணுறதுனால இந்த சகோதரி ஒரு திட்டம் தீட்டினா. என்ன அப்படின்னா, மாமியாரை போட்டு தள்ள வேண்டும். இதற்கு பல ஆராய்ச்சி செஞ்சு எப்படி போடலாம், என்ன செய்யலாம், எப்படி யாருக்கும் தெரியாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாய் பழகி வந்த இந்த மருமகள் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு குழம்புல சயனடை கலந்து மருமகளை கொலை செய்து விட்டாள். நன்றாக பேசிக்கொண்டிருந்த மாமியார், நன்றாக பேசிக்கொண்டிருந்த தாய், நன்றாக பேசிக்கொண்டிருந்த மனைவி திடீரென்று மரித்து போனதை குறித்து குடும்பமே ஒரு அதிர்ச்சியில் இருந்தது. ஆனாலும் சரி, ஏதாயிலும் வியாதி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யாரையும் சந்தேகப்படாமல் அடக்கம் செய்து விட்டார்கள். சில ஆண்டுகள் கழித்து மாமனார் யார் அப்படின்னா, ஒரு ஏஜென்சி நடத்துகிறவர். பல பட்டதாரிகளுடைய பட்டங்கள் எல்லாம் இவர் வீட்டில் இருக்கும், கபோர்டில் இருக்கும். அதெல்லாம் இவர் வாங்கி வச்சு வேலை வாங்கி கொடுப்பதும், அவர்களை நன்னடத்தையில், அதாவது எந்த டிசிப்ளினில் போகணும், எந்த வழியில் போகணும்னு சொல்லி ஒரு கவுன்சிலராக இருக்கிறார் இந்த மாமனார். இப்போ இந்த மாமனாருடைய இவள் என்ன செஞ்சா அப்படின்னா, இனி நம்ம தப்பிச்சுக்கலாம், யாரை போட்டாச்சு, மன்னிக்கவும், மாமியாரை போட்டாச்சு, இனி நம்ம தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்க, அடுத்த புரட்சி வருது. என்னன்னா, சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க, படித்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இப்போ இந்த மருமகள் என்ன செஞ்சா அப்படின்னா, மாமனாருடைய அலமாரையில் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. அதில் ஒன்றை எடுத்து தன்னுடைய புகைப்படத்தை எப்படி புகட்டினாங்கன்னு தெரியல, தன்னுடைய புகைப்படத்தை புகட்டி தனக்குரியது அப்படின்னு சொல்லி ஒரு நவமான ஒரு சர்டிஃபிகேட்டை, ஒரு சான்றிதழை அவள் உருவாக்கி விட்டாள். இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், மாமனார் இதை பிடிச்சிட்டார். மாமனார் இவ போலியானவள், இவ சர்டிஃபிகேட்டை என்னிடத்திலிருந்து திருடி அவளுக்குரியது போல மாற்றி வச்சிருக்கிறா, இவ தப்பு அப்படின்னு சொல்லி மாமனார் கண்டுபிடித்த உடனே மாமனாரை இப்போ தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இவ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னால், மாமனாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது அதில் சயனைட் கலந்து கொலை செய்கிறாள். என்னடா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மரித்து போனாங்க, இப்போ திடீர்னு அப்பாவும் மரித்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்த குடும்பம் பெருசாக சந்தேகம் எதுவும் படலை. ஏன் அப்படின்னா, அப்பா ஒருவேளை அம்மா மரித்து போன அந்த ஏக்கத்தில், அந்த எண்ணத்தில் வாழ்ந்திருந்திருக்கலாம், அவருடைய இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் எந்த ஒரு சந்தேகமும் எழுப்பாமல் அவங்க புதைச்சிட்டாங்க. இப்போ சந்தேகம் யாருக்கு வந்துச்சுன்னா, இந்த ஜாலி ஜோசப்புக்கு ஒரு கொழுந்தை இருந்தாங்க, ஒரு கொழுந்தியா இருந்தாங்க. அவங்க நாத்தனார் சொல்லுவாங்கல்ல, கொழுந்தியாக நாத்தனார் சொல்லுவாங்க. ஒரு கொழுந்தன்னா கணவனுடைய தம்பி, அது உங்கள் பாஷையில் என்னன்னு தெரியல எனக்கு, இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் டவுட் வரல. ஆனால் யாருக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, கணவனுடைய தாய் மாமனாருக்கு டவுட் வந்துச்சு. எப்படி இந்த குடும்பத்தில் என்னுடைய சகோதரியும் என்னுடைய மச்சானும் இவ்வளவு சீக்கிரமாக அவங்க செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாலி ஜோசப்புடைய நடக்கைகளை கண்காணிக்க ஆரம்பித்தார் தாய் மாமனார்.
யாருடைய தாய் மாமனார்? நல்ல கதை கேட்குறீங்க, நல்ல கதை கேட்குறீங்க. வெரி குட், வெரி குட். யாருடைய மாமனார்? கணவனுடைய தாய் மாமனார். இப்போ இந்த ஜாலி ஜோசஃபை கண்காணித்துட்டு வந்த இந்த மாமனாருக்கு வந்து இந்த ஜாலி ஜோசப் மேலே டவுட் வந்த உடனே இந்த டவுட்டை வந்து யாருக்கு தெரிய வருதுன்னா ஜாலி ஜோசஃபுக்கு தெரிய வந்துருச்சு. ஓஹோ, அவர் நம்மளை வாட்ச் பண்ணுறாரு, அவர் நம்மளை டவுட் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே இவ அடுத்த தீர்மானம் எடுத்தா என்ன அப்படின்னா அவருடைய மாமனாரையும் தீர்த்து கட்ட வேண்டும். உண்மை சம்பவம், உண்மை சம்பவம். அந்த மாமனார் கூட அன்பை பறிந்து கொண்டு நெருங்கி உலாவி நல்ல உறவுகளை போல நடித்து நாடகமாடி அவரை ஒரு நாளைக்கு சாப்பிட கூப்பிட்டாச்சு. அவரும் வந்துட்டார். டவுட் உள்ள மனுஷன் கொடுக்கறத எதுவுமே சாப்பிட்ருக்க கூடாது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆனால் அவர் விவரம், இவளும் விவரம். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாப்பாட்டில் விஷம் வைக்கல, நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அதே சாப்பாட்டில் இருந்து இவளும் எடுத்து சாப்பிட்டுட்டு அவருடைய நம்பிக்கையெல்லாம் வாங்கிட்டு இப்போ அவருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் மருந்து சாப்பிட்ணும், கேப்சியூல். இவன் என்ன செஞ்சுட்டா அப்படின்னா அந்த கேப்சியூல்னா டியூப் மாத்திரைன்னு சொல்லுவோம் வயதானவங்க, டியூப் மாத்திரை. அந்த கேப்சியூல் உள்ள இருந்த மருந்தை எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்குள்ள இந்த மருந்தை வச்சு இந்தாங்க உங்களுக்கு மாத்திரை, இன்னைக்கு மாத்திரை சாப்பிடல, இந்தாங்க உங்களுக்கு மாத்திரை எடுத்து வந்து மாத்திரை கொடுக்க, மாத்திரையை பார்த்தாரு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு அவரையும் முடிச்சாச்சு. இப்போ எத்தனை மரணம்? 3. யாரெல்லாம்? மாமியார், மாமனார். இதே போல் எல்லா சத்தியத்துக்கும் கோரஸ் பாடணுன்னே. சரி, வெரி குட், வெரி குட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது அப்படின்னா இதற்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி? அங்கிளை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிட்டேன். இந்த அங்கிள் சாகிறதுக்கு முன்னாடி யாரை கொலை செஞ்சிட்டா அப்படின்னா கணவனாரை தீர்த்து கட்டியாச்சு. இந்த கணவனாரை தீர்த்து கட்டினதுனால தான் அங்கிளுக்கு ரொம்ப டவுட். எப்படி சும்மா இருந்த பையன் செத்து போனான்? எங்கள் மனைவி அங்கேருந்து சிக்னல் கொடுத்தாங்க, ஸ்டோரி தப்பு, திருப்பி போகணும் அப்படின்னு. அதான் நான் நோட்ஸை பார்த்தேன். கணவனார் வந்து செத்து போயிட்டார். இந்த கணவனாருடைய மரணத்தை பார்த்து தாய் மாமாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சும்மா இருந்த பையன் எப்படி சாக முடியும்? இதே போல தான் என் அக்காவும் மரிச்சு போயிட்டாங்க, எங்கள் அத்தான்னு மரிச்சு போயிட்டாங்க, எங்கள் அக்கா பையனை மரிச்சு போயிட்டான், இது எப்படி சாத்தியம்னு சொல்லி மாமனாருக்கு பயங்கரமான டவுட். அப்போ மாமனார் சொன்னார், இதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? போஸ்ட்மார்ட்டம் செய்யணும், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு சொன்னாங்க. ஜாலி ஜோசப் வந்து அழுது புலம்புறான், ஐயோ வேண்டாம் வேண்டாம்னு அழுது புலம்புனாங்க. இல்லை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லி அந்த மாமனார் சொல்ல சரின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் போயிடுச்சாங்க. இங்கே வயிறு எரிஞ்சிட்டு இருக்குது, திடீர்னு மாட்டிக்கிட்டா சிக்கல் தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு வர ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் ஜாலி ஜோசப்புடைய கணவனார் விஷம் அறிந்து மரித்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு. அடுத்த பிளேட்டை மாற்றி இவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்லை அப்போவே போஸ்ட்மார்ட்டம் வேண்டான்னு, கடன் அதிகமாக இருக்கிறதுனால அவர் விஷம் குடிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொன்னேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டான்னு சொல்லி. திருப்பி நீங்கள் கேட்காம பண்ணீங்க, இப்போ என் கணவனுடைய நல்ல பேரே போச்சு. மாமனார் பாவம் இந்த நேரத்தில் அவர் வேற, ஐயோ சும்மா நம்ம டவுட் பட்டோம்னு சொல்லி மாமனார் ஏங்கி இருந்தார். ஆனால் மாமனார் வந்து யாருடைய மாமனார்? கணவருடைய மாமனார் வந்து இவளை வாட்ச் பண்ணுறது ஆரம்பித்த உடனே அறிந்த உடனே அவரையும் போட்டு தள்ளியாச்சு. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருந்ததுன்னா இவளுடைய கணவன் மரிக்கும்போது வயிற்றில் கடலை குழம்பு இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருந்ததான். ஆனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி காவல் நிலையத்திற்கு இவள் கொடுத்த அறிக்கையில் என்ன இருந்ததா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவன் இரவில் எதையுமே சாப்பிடவில்லை, அவர் சோர்ந்து போய் கோபத்தோடு போய் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை சொன்னாங்க. திருடன் ஏதாச்சும் ஒரு தடயத்தை வச்சுட்டு போவான் பார்த்தீங்களா, அதற்கு சிறந்த உதாரணம். திருடன் நிச்சயமாக ஒரு நாள் மாட்டுமா, அதற்கு சிறந்த உதாரணம். இந்த தடயத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. மாமனாரும் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் கணவன் இல்லை,
கணவனுடைய அப்பா இல்லை, அம்மா இல்லை, கணவனுடைய மாமனார் இல்லை, 4 பேர் இல்லை. இப்போ நாத்தனார் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிநாடு போய் அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணிட்டாங்க. கொழுந்தனும் வெளியே போய் அவருடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டாங்க. இதற்கிடையில் வீடு யாருக்கு பங்கு வைக்கலான்ற சண்டையில் அதற்கும் ஒரு போலி பத்திரத்தை உண்டு பண்ணி தன்வசப்படுத்தி சண்டை போட்டு உட்காந்துட்டாங்க. அதனால அவங்க பாட்டுக்கு உறவுகளே போயிடுச்சு, இனி எதுக்கு நமக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜாலி ஜோசஃபுடைய கணவனின் தூரத்து சொந்தத்தில் ஒருவர் இருந்தாராம். கதை முடியல, பயங்கர காம்ப்ளிகேட்டட். ஆமாம், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இந்த கதையை மறக்க மாட்டீங்க. ஜாலி ஜோசஃபுடைய கணவனுடைய தூரத்து சொந்தத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சான். இப்போ ஜாலி ஜோசப் வந்து தனிமை, விதவை, தனிமை, எதுவும் இல்லை, எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லை, வேலைக்கும் போக முடியாது, பல சிக்கல்களை மாட்டிட்டவங்க வந்து அடுத்த குடும்பத்தை சீர்குலைக்கிறதுக்காக திட்டமிட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை வேணுமே அப்படின்னு சொல்லி ஒருவரை பார்த்து அவர் அழகா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவரை தன்வசப்படுத்துவதற்காக ஒரு திட்டமிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் வர அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பிறந்த நாள், அந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு மனைவி, ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வைபவம் வந்துச்சு. இந்த பிறந்த நாளுக்கு இந்த பொல்லாத பெண்மணியையும் அவர் அழைத்துட்டார். அழைத்த மாத்திரத்தில் அங்கு எல்லாம் நடந்தது, சீராக நடந்தது, கேக் வெட்டிங், ப்ரேயர் எல்லாம் நடந்துச்சு. சந்தோஷமாக இருக்கும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. அழுதுட்டு இருந்த மாத்திரத்தில் தாங்க நான் குழந்தைக்கு நான் ஆதரவாக இருக்கேன்னு சொல்லிட்டு தாயினுடைய புட்டிப்பாலை எடுத்துட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டே போயிட்டா. போகிற வழியில் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, அந்த பாலில் சயனைடு கலந்து அந்த குழந்தைக்கும் கொடுத்து அந்த குழந்தையும் கொலை செய்தாள். எத்தனை கொலை? 5. பா, செம கான்சன்ட்ரேஷனில் 5. இப்போ இதை பார்த்த ஒரே பிள்ளையை வைத்திருந்த அந்த தாய்க்கு மனமுடைந்து போனது. அந்த தாய் ரொம்பவும் மன அழுத்தத்தில், மன வேதனையில், மன சோர்வுக்குள்ளாகி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க திட்டமிடுறாங்க, நமக்கு இன்னொரு குழந்தை வேணும், நம்ம குழந்தை இல்லாமல் நம்ம வாழ முடியாது, நான் செத்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு கொண்டிருக்க மருந்து மாத்திரைகளை வாங்க ஒவ்வொரு இடமா மருத்துவமனைக்கு அலைய ஆரம்பிக்கும் போது இந்த ஜாலி ஜோசப் இன்னும் விடலை. இவள் எதிர்பார்த்தது இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை. இவ திருப்பி என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு நல்ல மருந்தை வச்சிருக்கேன். யாருக்கு? குழந்தை இழந்த பெண்மணிக்கு, இன்னும் ஒரு குழந்தையை தேட மருத்துவமனைக்கு போய் மருந்து வாங்கிட்டு இருந்த அந்த பெண்மணிக்கு இந்த ஜாலி ஜோசப் நான் ஒரு மருந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் மீண்டும் சயனட மருந்தாக அவளுக்கு கொடுத்து அவளையும் தீர்த்து கட்டுகிறாள். எத்தனை பேர்? 6 பேர். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச காலத்தில், குறுகிய காலத்தில் அந்த மனுஷனும் இந்த ஜாலி ஜோசஃபும் திருமணம் செய்து கொண்டார்கள். இங்கே தான் டவுட் எழுது. எங்கே அப்படின்னா, அவங்களுடைய நாத்தனார்மார்கள் இருக்காங்க பாருங்க, இங்கே டவுட் எழுது. எப்படி இது சாத்தியம்? இத்தனை மரணங்கள் சுற்றி எல்லா மரணத்திற்குரிய சிம்டம்ஸ், அறிகுறியும் ஒன்று தான். கொஞ்ச நேரம் ஏதாச்சும் குடிப்பாங்க, அடுத்த சில வினாடிகளிலே நுரத்தள்ளி இருக்கிற இடத்துலையே செத்து போயிடுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. இப்போ நாத்தனாருக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா, அந்த தன்னுடைய அண்ணன் இந்த ஜாலி ஜோசஃபுடைய கணவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அவர் கடலை குழம்பு சாப்பிட்டிருந்தார். காவல் நிலையத்தில் எல்லாருக்கும் முன்னாடி இவள் நடித்தது என்னன்னு சொன்னால், அவர் ஒன்றுமே சாப்பிடல, ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருந்தார், அவர் திடீர்னு மரித்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு ரெண்டும் கிளாஷ் ஆயிடுச்சு. இந்த கிளாஷ்னால காவல் நிலையத்திற்கு போய் அவருடைய நாத்தனார்கள் எல்லாரும் போய், நாத்தனார்னா ஒரு நாச்சியார்கள், இன்னொரு நாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், கொழுந்தனாரும் கொழுந்தியாவும் 2 பேரும் போய் அங்கே போய் காவல் நிலையத்தில் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுத்த மாத்திரத்தில் காவலர்கள் வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அவங்களும் பார்த்து யோசித்தாங்க, சமுதாயத்திலையும் நல்ல பெண்மணியாக இருந்தாலே, வெளியாட்டியும் எதுவும் சண்டை சச்சரவு ஒன்றும் இல்லையே, ஏன் இவ்வளவு பெரிய சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியான விசாரணையை துவங்காமல் முதலாவது எங்கே ஆரம்பித்தாங்க தெரியுமா? இவள் இடையில நான் ஒரு வேலை செய்வதாக சொல்லி ஒரு கள்ள தொடர்பில் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாலாம் இந்த ஜாலி ஜோசப். இவள் வரும்பொழுது மாதம் 15,000 சம்பாதித்து விட்டு வந்தாளாம்.
வீட்டில் வந்து என்ன சொன்னதா அப்படின்னா, நான் ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரன் சொல்லிட்டாங்க. இப்போ காவலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவள் பணிபுரிந்தேன் என்று சொன்னாலே அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் முதலாவது விசாரணை ஆரம்பிப்போம்னு சொல்லி அங்கே போய் எல்லாம் கேட்க அங்கே சொல்லிட்டாங்களாம், இப்படிப்பட்ட நபர் எங்களுடைய கேம்பஸ்குள்ளே வந்ததே இல்லை, எங்களுக்கு யாருன்னே தெரியாது. இறுதியில் அங்கும் இங்குமாக இடுக்கி பிடித்து முறுக்கி விசாரணையை மேற்கொண்ட பொழுது அத்தனை உண்மைகளையும் கக்கினாள் இந்த ஜாலி ஜோசப். இறுதியில் அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் 1 2 3 4ன்னு சொல்லி சிறைச்சாலையின் கம்பிகளை எண்ணும் ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்சிச்சு. இந்த ஜாலி ஜோசப் ஆரம்பத்தில் அவளுக்கு இருந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, நான் படிக்கல, நான் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவள், ஆனாலும் எனக்கு என்ன வேணும், நல்ல ஒரு வாழ்க்கை வேணும். அந்த ஆசை தப்பில்லை. ஆனா அந்த ஆசையை அடைவதற்குரிய வழிமுறைகளை தேர்வு செய்வதுதான் தவறாக மாறிப்போனது. இவள் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, அந்த ஆசையோட அந்த ஆசையை எப்படி நம்ம நல்ல முறையில் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒரு பொய், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொய்யால இறுதியில் ஒரு பொய்யை மறைக்க அடுத்த பொய் சொல்லி, அந்த பொய்யை மறைக்க அடுத்த பாவம் செய்து, அந்த பாவத்தை மறைக்க இன்னும் ஒரு பாவத்தை செய்து, இறுதியில் 6 அப்பாவி உயிர்களை அவள் கொன்று புதைக்கும் அளவிற்கு இந்த பாவம் கொடுமையாய் போனது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், பொய் ஒரு பெரிய பாவமா? Is lying a great sin? Yes. பாவமே. அது பொய்யாக இருந்தாலும் சரி, அது இச்சையாக இருந்தாலும் சரி, அது கொலையாக இருந்தாலும் சரி, எத்தனை முறை ஒரு மனிதனை குத்தி கொன்றாலும் அதுவும் பாவம்தான், அல்லது ஒரு பொய்யை சொன்னாலும் பாவம்தான். ஒரு பொய் அல்லது ஒரு பாவம் பல உயிர்களை இங்கே சேதப்படுத்தினது. இந்த நாளில் அடுத்து இருக்கிற 20 நிமிடங்களில் நாம் என்ன படிக்க போறோம்னு சொன்னா, கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஒன் சின். ஒரே ஒரு பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறை பாடங்களை நாம் படிக்க போகிறோம். பாவத்தினுடைய கோரம் அல்லது பாவத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்தில் பல பதில்களை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 59:2 சொல்லுகிறது, பாவத்தினால நம்மையும் தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. The consequence of a sin is separation from God. தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது முதலாவது. இரண்டாவதாக ரோமர் 2:15 வாசிக்கும் போது, இந்த பாவம் நமக்கு குற்ற உணர்வுகளை உண்டாக்குகிறது. மனசாட்சி குத்தப்பட்டு குற்ற உணர்வை நமக்கு கொடுக்கிறது இந்த பாவம். மூன்றாவது, நீதிமொழிகள் 17:9 வாசிக்கும் போது, இட் பிரேக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளை பிரித்து விடுகிறது. நயமாக நல்ல முறையில் இருக்கிற அந்த உறவுகளை எல்லாம் ஒரு பாவம், ஒரு பொய் அல்லது ஒரு வஞ்சகம் அதையே பிரித்து விடுகிறது. நான்காவதாக, பாவம் சமாதானம் இல்லாமல் மாற்றி விடுகிறது. ஏசாயா 48:21-22 வாசிக்கும் போது, துன்மார்க்கனுக்கு அல்லது விக்கெடுக்கு அங்கே சமாதானமே இல்லை. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும் போது, sin brings spiritual blindness, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை பாவம் கொண்டு வருகிறது. பாவம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த பரமனை மறைத்து விடுகிறது. அந்த பாவத்தின் விளைவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் குருடடைந்து மீண்டுமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அது இயலாத ஒரு தடைக்கல்லாக அந்த பாவம் நம்மை தடுத்து நிறுத்தி விடுகிறது. கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின்ஸ். அது மாத்திரமல்ல, ஆறாவதாக யோவான் 8:34 வாசிக்கும் பொழுது, அந்த பாவம் செய்யும் பொழுது நாம் பாவத்திற்கு அடிமைகளாகிறோம். உங்களை என்னையும் கட்டுப்படுத்தி, உங்களை என்னையும் பைண்ட் பண்ணி பாவத்திற்கு அடிமையாக்கி விடுகிறது ஒரு பாவம். ஏழாவதாக, இறுதியாக, sin brings death upon humanity. இந்த பாவத்தினுடைய விளைவுகள் 7 விளைவுகள். இது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு.
7 விளைவுகளை உங்கள் மத்தியில் இந்த நாளில் எடுத்துரைத்திருக்கிறேன். முதலாவது செப்பரேஷன் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவு. இரண்டாவது குற்ற உணர்வு. மூன்றாவது உறவுகளை பிரிக்கிறது. நான்காவது சமாதானமின்மை. ஐந்தாவது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. ஆறாவது பாவத்திற்கு அடிமை. ஏழாவது மரணத்தை மனித குலத்தினுடைய வாழ்க்கையில பாவம் கொண்டு வருகிறது. கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின், பாவத்தினுடைய விளைவு. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், இந்த சின்ன பாவம் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்யாது, பொய் சொல்றதுனால ஒன்றும் நடக்காது, இல்லை சின்ன சின்ன களவு செய்கிறதுனால ஒன்றும் நடக்காது, ஒரு 10 ரூபா தானே என் ஃப்ரெண்டுகிட்ட திருடுறேன், இல்லை ஒரு 50 ரூபா தானே என் ஃப்ரெண்டுகிட்ட திருடுறேன், அது பெரிய அளவில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றாது அப்படின்னு சொல்லி நினைத்து நாம் சிற்சில பாவங்களுக்கு சிற்சில பாவத்தை பெரிதாக எண்ணாமல் நாம் செய்வதற்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் that sin leads you to death. அந்த பாவம் உங்களை மரணத்திற்கு ஏதுவாய் நடத்தும். ஒரு நாள் ஃப்ரெண்டுடைய பெட்டியை உடைச்சி பண்டம் சாப்பிட்டோன்னு சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? நித்திக்ஷா, டெய்லியும் பேர் சொல்லும்போது நீங்கள் செய்கிறீங்கன்னு கிடையாது, உங்கள் பதிலை தான் நான் எடுத்துக்கிறேன், சரியா? அது எல்லாருக்கும் உரியது, சரிங்களா? அப்போ தினமும் பண்டம் சாப்பிடணுன்னு தோணும், இல்லைன்னா திருட தோணும். sin leads you to death. பாவம் மரணத்திற்கு ஏதுகரமாக நம்மை நடத்தும். இந்த ஜாலி ஜோசஃபுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தால் நல்லதுதான். ஆனா அந்த ஒரு பொய்யை மறைப்பதற்காக பல பொய்களை சொல்லி அந்த பொய்களிலிருந்து மீண்டு வர முடியாம, அவமானத்தை சகிக்க முடியாம, மனம் இல்லாம அந்த இறுதியில பிறரை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற கோரத்திற்கு அந்த பாவம் அவளை தள்ளினது. நீங்களும் நானும் பாவம் செய்யும் போது இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை நாம் சந்திக்கிற சவால் என்று சொல்ல முடியாது, நமக்கு நேரிடுகிற இழப்புகளை குறித்து நான் 3 காரியம் வச்சுக்கோமே, நேரம் இருந்தால் 3க்கு போய் இல்லைன்னா 2 காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, when we sin, நாம் பாவம் செய்யும் போது பரலோகம் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். இந்த பக்கத்தில் சலோமியிலிருந்து அந்த லாஸ்ட்ல சார் ராபர்ட் கென்னடி வரையிலும் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு தான் விரும்புகிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு எல்லாரையும் உயர்த்தி அவருடைய தகுதியை உயர்த்தி, தரத்தை உயர்த்தி, பொருளாதாரத்தில் உயர்த்தி எல்லாரையும் அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் அவருடைய பிரியம் கூட. ஏன்னா புறஜாதியின் மத்தியில இஸ்ரவேலர்கள் குறைந்து போகக்கூடாது, மதிப்பு இழந்துடக்கூடாது, அவங்க எப்போதும் நன்மதிப்போடு இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. எஸ், சாத்தான் எவ்வளவுதான் சோதித்தாலும் அந்த சாத்தானுடைய யுக்திகளிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுப்பதற்கு அவர் பல திட்டங்களை வைத்திருந்தார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனா நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்வதற்கு எதிர்மறையாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. பாவம் செய்யும் போது, நாம் தவறில் ஈடுபடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, முதலாவது பாடம் தேவன் நமக்காக இந்த பூமியில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். Did you hear that? செவி கேக்குதா? நம்ம என்ன நடக்குது அப்படின்னா, பாவம் செய்யும் போது, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, சின்ன திருடோ பெரிய திருடோ, எதுவானாலும் சரி, பாவம் செய்யும் போது பரலோகத்தின் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் முழுமையாக சுதந்திரிப்பதற்கு கொடுக்கிறார். Let's say I am a stealer in the church. காணிக்க என்னும் போது பிரஷர் கூட உட்கார்ந்து கொஞ்சம் ஒரு 50 100 சொல்லி நான் கொஞ்சம் சுருட்டுறேன்னு வைங்களேன். ஆண்டவர் பார்க்குறார், ஐயய்ய இந்த ஜெபஸ்டினை நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சேன், ஆனால் அவன் என்ன செய்யறான்னா ஆசீர்வாதத்தை அவனே அடையணும்னு நினைக்கிறான். He doesn't wait for me. அவன் எனக்காக காத்திருக்கிறது இல்லை. அவன் தன்னுடைய வழியை அவன் ஆயத்தம் செய்கிறான், தன்னுடைய வழியில போகிறான். அவர் அது தப்பு மகனே, அதை செய்யாதன்னு சொல்லி உணர்த்திக்கிட்டே இருப்பார். இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த பசியினால அதை என்ன செய்யறேன்னு முடியல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, இது ஆஃபரிங் மட்டும் இல்லை, பல ரீதியாக
எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் பிறடத்தை தாங்கன்னு கேட்டால் கூட திருடுதான். எஸ், இப்போ ஞானக்கணங்கள் கேட்குறாங்க, பாஸ்டர் வெளியே போகிறீங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறீங்க, காசு இருக்கா அப்படின்னா என் வங்கி அக்கௌண்ட்டில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் இல்லை அங்கிள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு இல்லை கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா நான் யாரு? ஹூமாய்? திருடன், தீஃப். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய பாவம் தடுத்து நிறுத்துகிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? மோசஸ். போலாம் துரிதமா 4ஆம் அதிகாரம் யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நான் ஒருவர் வாசிக்கலாம், எடுத்தவருங்க வாசிக்கலாம். மோசையை நோக்கி, நீங்க சண்டை போடாதீங்க, மோசையை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அந்த கோலையும் மோசே எடுத்துக்கிட்டே போனார். கோலை வச்சு ஆண்டவர் எத்தனையோ அடையாளங்களை அற்புதங்களை செஞ்சார்ல, ஒரு சாதாரண கோல். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கோலை வச்சுக்கிட்டு எத்தனை பேரை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன கோலை வச்சுக்கிட்டு எத்தனை பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறதுங்க. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் திருதமாக வாசிக்கிறேன் தம்பி. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் துரிதமாக வாசிக்க விரும்புகிறேன். அங்கே என்ன சிக்கல் அப்படின்றத பார்ப்போம். ஜனங்கள் மோசையுடைய வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். இது யார் சொல்றது? இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். என்ன கோட் பண்றாங்க தெரியுமா? என்ன கோட் பண்றாங்க தெரியுதா? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத கெட்ட இடம். ஆதியில ஆண்டவர் மோசையை கொண்டு வேவு பார்க்க போகும் பொழுது அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க? 2 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலை, 2 பேர் சேர்ந்து. அவ்வளவு வலிமையான குலைகளாக இருந்தது. செழிப்பான தேசம் எங்க இருந்து? கானான்ல இருந்து. இப்போ அதை எதிர்நோக்கி இருந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, ஐயோ இந்த வனாந்தரம் இவ்வளவு கேடு நிறைந்ததாக இருக்கிறதே, இவ்வளவு மோசமா இருக்குதே, இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்திற்கல்லவா நீங்கள் எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மோசையும் ஆரோனையும் பார்த்து குற்றம் சாட்டுகிறார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் மூங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, தண்ணி இல்லை. கண்மலையை பார்த்து நீ பேசு, தண்ணீர் கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆண்டவர் மோசேட்ட என்ன சொன்னார்? பேச சொன்னார். இதுக்கு முன்னாடி இந்த கண்மலையை அடிக்க சொன்னாரா? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அடித்து ஒரு முறை தண்ணீர் வந்துச்சு. இப்போ திருப்பியும் பிரச்சனை வருது. ஆண்டவரே தண்ணி இல்லை, நீ போய் பேசு அப்படின்னாரு. இந்த ஜனங்களை பார்த்தாங்க, கலகக்கார சன்னதியாரே உங்களுக்கா இந்த தண்ணி அப்படின்னு சொல்லி ஓடி போய் என்ன பண்ணாரா அப்படின்னா, அந்த கோலினால, ஆண்டவர் கோலை பயன்படுத்த சொல்லலை, தன்னுடைய வாயை பயன்படுத்த சொன்னார். கோலை எடுத்து
அடிச்சிட்டார். ஆண்டவர் சொன்னது பேச, இவன் செஞ்சது கோலை எடுத்து அடித்து விட்டான். நியாயப்படி தண்ணீர் வரணுமா வரக்கூடாதா? அல்வின், வரக்கூடாதா வரலாமா? தெரியலையே. வரலாமா வரக்கூடாதா? வரக்கூடாது. ஏன்? ஆண்டவர் சொன்னது ஒன்று, இந்த மோசே செஞ்சது ஒன்று. யோசிச்சு பார்ப்போமே, தண்ணீர் வரல, இப்போ மோசையோட நிலைமை என்ன இருக்கும்? தண்ணீர் வரல, மோசையோட நிலைமை என்ன இருக்கும்? எல்லாரும் கூட்டி வச்சுட்டு வாங்க தண்ணி குடிக்க வாங்கன்னு சொல்லி கூட்டி வர வச்சுட்டு மோசே ஆண்டவர் சொன்னதை கேட்காம இன்னொன்று செஞ்சிட்டாரு. தண்ணி வரலன்னு வைங்களேன், அதில் பாடம். மோசே தவறு செஞ்சிட்டாரு. மோசே செஞ்ச தவறுக்காக ஜனங்களை ஆண்டவர் தண்டிக்கவில்லை. ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்திற்காக இன்னொருத்தரை தண்டிப்பதே கிடையாது. போதகன் செய்கிற தவறுக்காக விசுவாசிகள் தண்டிக்கப்படுவது ஆமாவா இல்லையா? தண்டிக்கப்படுவது இல்லை. அவரவருடைய ரட்சிப்பில் அவரவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்போ பாருங்க, இங்க மோசே ஆண்டவர் பேச சொன்னார், இப்போ அடித்து விட்டார். ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதை நிறுத்தவில்லை, அவர்களை ஆசீர்வதிச்சாங்க. ஆனா இந்த மோசேக்கு என்ன ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, நீ எகிப்து தேசத்திற்கு போக மாட்ட, மன்னிக்கவும் எகிப்துன்னு சொல்லிட்டேன் பாருங்க, மன்னிக்க, கானான் தேசத்திற்கு போக மாட்ட, கானான் தேசத்திற்கு உனக்கு இல்லை. ஆண்டவர் காண்பித்து அந்த அழகு மாதுளம் செடி, மாதுளம் குலைகள், இந்த திராட்சை குலைகள் மற்றும் அத்திப்பழங்கள், செழிப்பு மிகுந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிறது போல செழுமை நிறைந்த தேசமாக இருக்கிறது. இன்னொருவர் குடியிருக்கிற அந்த தேசத்தை தேவன் உங்களுக்கு தர இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆனா இப்ப மோசே அவன் அந்த கண்மலையை அடித்ததுனால, நீ இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தரமாட்டேன், ஆனா உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன், ஆனா அந்த பாவத்தினுடைய விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும். I will forgive you, but the consequences that you have to abide with it. You have to face it. நீ அதை அனுபவித்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, பாவம் கொடூரமானது. ஆனா நம்முடைய தேவன் அந்த கொடூர தன்மையிலும் தயாளம் உள்ளவர். நம்ம பாவம் செய்யக்கூடாத செஞ்சு அவருக்கு முன்னாடி போய் நின்னா கூட அவர் என்ன செய்கிறார் சொன்னா, பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா அதனுடைய விளைவுகளை நாம் கண்டிப்பா சந்தித்தே ஆக வேண்டும். என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிற்பாடு நான் இங்க கை போட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? How can he bless me? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் காத்திராத பொழுது எப்படி நான் ஆசீர்வாதத்தை அணுக முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்? நோ. தசம பாகத்துல உண்மையாக இல்லைன்னு சொன்னா பாவமா இல்லையா? பாவம். இட்ஸ் a sin. தசம பாகத்தை தவறாக பயன்படுத்துவது பாவமா இல்லையா? பாவம். இட்ஸ் a sin. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதில்லை, பிறரை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், பிரஜாதி எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். God blesses all. அதுதான் அவருடைய அன்பு. சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் உதிக்குது, பிரகாசிக்குது. நேற்றை பார்த்தோம்ல, மெழுகுக்கு மேல அது பிரகாசிச்சுன்னா மெழுகு உருகிறது. சூரியன் இந்த களிமண்ணுக்கு மேல பிரகாசிச்சுன்னா களிமண் கடுமையாகி விடுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பாவத்தை பாவமாக பார்த்து, ஆண்டவரே நோ, அதை நான் செய்ய போறதில்லை, இது தப்பு ஆண்டவரே, ஆண்டவர் நமக்கு ஒன்று தப்புன்னு உணர்த்துறாருன்னு சொன்னா, அந்த தப்புலேருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சிறுமியானவர்கள் என்று ஆண்டவர் பார்ப்பதில்லை. அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா தருவார். He will give. ஒரு கூட்டம் போய் சொல்லுது, நான் மட்டும் ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு கிளாஸ்ல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா, ஐயோ இந்த உண்மையை சொன்னா எனக்கு சிக்கலே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா சிக்கல் தான். இல்ல இது ஆண்டவருக்கு பிரியமானது, இது உண்மையானது, இதை நான் செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சோம் அப்படின்னா God honors.
மறந்து போன மொர்தெக்காய் ஞாபகம் இருக்கா? மறந்து போன மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காய தேசமே மறந்துருச்சு, யாரும் கண்டுக்கவே இல்லை. கேட்டில் இருக்கிறது தான் தெரியும், கேட்டை திறந்து விடுறது மட்டும்தான் தெரியும். ஆனால் தேவன் அவருடைய துருத்தியில் அவனை வைத்திருந்தார். அவருடைய புஸ்தகத்தில் அவனை குறித்து எழுதியிருந்தால் உண்மை உள்ளவன். அவன் கேட்டில் தான் இருக்கான், ஆனால் உண்மையானவன். ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறவன் தான், ஆனால் உண்மையானவன். சிப்பந்திமார்கள் மந்திரிமார்களுக்கும் அவன் மேலானவன் இல்லை, ஆனாலும் தேவனுடைய பார்வையில் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் அவன் ராஜா அணிவித்த வஸ்திரங்களோடு அவன் அணிவிக்கப்பட்டு அவன் ஊரை சுற்றி வலம் வர தேவன் கிருபை செய்தார். யார் ஆசைப்பட்டா? யாரு? ஆமான் ஆசைப்பட்டான். குறுக்கு வழியில போனா ஆண்டவர் தரமாட்டார். கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின், பாவத்தினுடைய விளைவுகள். இன்னைக்கு நம்ம செய்கிற சின்ன சின்ன பாவங்கள், குடும்பத்தில் செய்கிற சின்ன சின்ன, கணவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம், மனைவிக்கு விரோதமாக சின்ன சின்ன போய், கணவனுக்கு விரோதமாக. சில குடும்பங்களை நான் வீடு சந்திக்க போகும்போது நான் ஜோக்காக சொல்லியிருப்பாங்க, சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அப்படின்னா, கணவனுக்கு பாக்கெட்லேருந்து அடிக்கடி ஷர்ட்டு தொங்க போடும்போது, இல்லை பேண்ட்டு தொங்க போடும்போது, இல்லை துணி துவைக்கும் போது இருக்கிற சில்லற காசு எல்லாத்தையுமே, ஐயா உங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சு நந்தா வச்சுக்குங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்களாம். என்ன செய்வாங்கன்னா, தனியாக கொண்டு வச்சிருவாங்களாம், சேமிச்சிருவாங்களாம். இது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவம். அதை கண்டுகொள்ளாமல் பல கணவன்மார்கள் இது எப்படி எங்கே தான் போகுது, அங்கே இங்கே இல்லைன்னா அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்து அதை விடுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தெரியாமல் செய்வது தவறா இல்லையா? இட்ஸ் தவறு. தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னா, கணவனுக்கு தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னா தப்பு. சின்ன சின்ன காரியமாக இருந்தால் கூட, உங்கள் பிள்ளைங்களை மறைக்கிறது கூட, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன பாவங்கள் பெரிய விளைவுகளை கொண்டு வரும். பிரியமானவர்களே, மோசையினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நம்முடைய ஆசையினாலையும் நம்முடைய விருப்பத்தினாலையும் இல்லை நம்முடைய சுகபோகத்தினால சின்ன பாவத்தை சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னு சொன்னால், ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம் இழக்க நேரிடுவோம். மோசை இழந்து போனான். கனவு கண்டிருப்பான் பாருங்க. மோசை எப்படி கனவு கண்டிருப்பான் அந்த தேசத்தை பார்த்து. என்ன ஒரு தேசம் அது, என்ன ஒரு ஆசீர்வாதமான தேசம். இந்த வனாந்தர யாத்திரையில் போன மோசே போயிட்டு இருந்த மோசே வனாந்தரத்தை பார்க்க 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 அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்காக நல்ல ஒரு தேசத்தை வச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் நமக்காக நல்ல ஒரு தேசத்தை வச்சிருக்காங்க, என்ன ஒரு அற்புதமான தேசம், பாலம் தேனும் ஓடுகிற தேசம், அங்கே உள்ள பழங்கள் எல்லாம் செழிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி எண்ணி 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 பிரயாசப்பட்டிருப்பான். அவன் செய்த ஒரு சின்ன பாவம் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தினது. அவனுடைய பார்வையில் அது சின்ன பாவமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஏதுவான பெரிய பாவமாக இருந்தது அது. பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஒன்றோட நிப்பாட்டிக்கும், 2-3 கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் பாடிக்கலாம். நமது வாழ்க்கையில் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு விமோசனம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கோ டு காட், போங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா, நான் என்ன பாவம் செஞ்சுருக்கேன் சொல்லுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமது பிரியம் என்று சொல்லியிருக்கிறீரே, எங்கே உம்முடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில்? அபயமிடுங்க, ஆண்டவரிடத்தில் அபயமிடுங்க. வேர் இஸ் மை பிளஸிங் லார்ட்? என்னுடைய வாழ்க்கையில் என்னை தடுத்து நிறுத்துகிற, என்னுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிற என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் தான் என்ன காட்டும். அதை நான் சரி செய்கிறேன். ஏசாயா பக்தன் சொல்லுகிறது போல வழக்காடுங்க ஆண்டவரிடத்தில் போய். கோ ரீசன் டுகெதர். ஆண்டவரை, நான் என்ன தவற செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரை, என்ன நான் என்னுடைய வாழ்க்கையில சீர்திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார். கண்டிப்பாக உணர்த்துவார் ஆண்டவர். நிச்சயம் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஒன்னில் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த கருத்தை உங்க மனதில் போடுவார், இல்ல பிரசங்கத்தில் போடுவார், இல்ல யார் மூலமாவது பேசும்போது அந்த பாடத்தை உங்களுடைய உள்ளத்தில் போடுவார். போடும்போது ஓகே லார்ட், நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லி முழுமையா ஏத்துக்கிடுங்க. அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்க பின்னாடியே வரும். தேவன் ஒருவரை கூட
உண்மையுள்ள மனுஷன், முடிங்க பார்க்கலாம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோன்னு சொன்னால் தேவனிடத்தில் போய், அப்பா சமாதானம் இல்லையா கேளுங்க. ஏன் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை வாட்டுகிறது என்ன, என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது என்ன, என்னுடைய மனதை சிதைக்கிறது என்னதான் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப கோத்திரத்தினுடைய வாழ்க்கை தான் நல்ல முறையில் வளர்வதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன நீர் எதிர்பார்க்குறீங்க சொல்லித்தாங்க. போங்க, நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டு நாம் இனிமேலும் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் தடை பண்ணாதபடிக்கு நாம் தேவனோடு கூட ஒரு நெருக்கம் கொள்ள தேவன் நம்மை வழிநடத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த பாக்கியமான நம்பிக்கையை பெற்று, அந்த பாக்கியமான நம்பிக்கையோடு, அந்த ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் மேற்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனையின் முடிவாக பாவத்தின் பலன் மரணம் என்ற ஆரம்பிக்கும் 204வது பாடலை பாடும். பாடல் எண் 204. பாவத்தின் பலன் மரணம், மரணம். ஓ பாவி நடுங்கினாயோ, கண் காமதெல்லாம் மழையோ மழையும் காணாததல்லோ நித்தியா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அது நிச்சயாவும் மொழியோ. உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம். கடைசி கவியை பாடுவோம். மாப்பாவியான என்னையும் என்னையும் என்னே சரேற்று கொண்டாரே. ஓ பாவினியும் ஓடிவா ஓடிவா, தேவா ஆசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யலாம். எவ்வளவு பெரிய பாவியையும் மனம் திரும்புதலுக்கு நடத்த வல்லமையுள்ள எங்கள் பரம தந்தையே, அப்பா, இந்த மாலை நேரத்தில் மீண்டுமாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ராஜா, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கண்களுக்கு பட்ட சிறுமையான பாவங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இவ்வுலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, வேதாகமத்தில் முன்பாக வாழ்ந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலும் அது நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளில் புரிந்து கொண்டோம். கர்த்தாவே,
ஆண்டவரே, எங்கள் பார்வையில் சிறுமையாக அது பெரிய ஒரு பாவமாக கருதப்படாமல் பாவங்கள் எங்களுடைய கண்களுக்கு தெரியுமாகில் அதை உண்மையிலேயே பாவமாக நாங்கள் பார்க்க எங்களுக்கு கண்களை தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் அந்த பாவத்தை பாவமாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தகப்பனே, பாவம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற உலக ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி மோசையினுடைய அனுபவத்தில் நாங்கள் படித்தோம். மோசை எதிர்பார்த்த அந்த கானான் தேசம் அவனுக்கு இல்லாமல் போனது கர்த்தாவே. பரலோகத்தின் நிச்சயத்தை மோசே பெற்றிருந்தாலும் இந்த பூமியில் அவன் சுகமாக செழுமையாக வாழ வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அவன் அடையாமல் போனதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தாவே, அவ்விதமாக பரலோக ராஜ்யம் எங்களுக்காக காக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரட்சிப்புக்கு வேண்டிய சகல கிரயத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகிலும் ஆண்டவரே, இந்த பூமியிலே பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் பிறருக்கு சாட்சியாகவும் எங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகவும் நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை எங்களுக்கு இல்லாமல் போகாமல் இருக்க தேவரீர் எங்களுடைய பாவத்தை எல்லாம் எங்களிடத்திலிருந்து மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். அந்த விளைவுகளை ஆண்டவரே பெரிய தண்டனை எங்களுக்கு தராதபடிக்கு அந்த தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. எளிமையாக இருக்கிற பிள்ளைகள், சிறுமியாக இருக்கிற பிள்ளைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க முடியாமல் திகைத்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெகுவாய் தண்டித்து விடாதபடிக்கு கர்த்தர் சிறுமையாய் மட்டாய் தண்டித்து எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற புதிய வாரத்தில் நீதியாய் நாங்கள் நடந்து ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலும் விசேஷித்த வண்ணமாக எங்கனமும் பாவம் செய்யாமல் பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஆசீர்வதி